இத்தாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் எட்வின் ஜோஸ் தரமற்ற பைப்பை போட்டதை தட்டி கேட்டதற்காக ஒருவரை கொலை செய்ய முயலும் காட்சி பாருங்க. என்ன காரில் வந்து இறங்குறாரு. அண்ணா அண்ணா அவரை கழுத்தை பிடிச்சி நேக்க என்ன கீழே தள்ளி போடியாரு தலைவர் அண்ணா 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 என்ன அடி பாருங்க. என்ன மாதிரி அந்த ஆளை அடிக்காரு தலைவர் எட்வின் ஜோஸ். அண்ணா கீழே விழுந்தாச்சு. அந்த ஆள் தட்டி கேட்ட ஆள் கீழே விழுந்துட்டாரு. நம்ம மயங்கி கீழே விழுந்துருக்காரு. அவரை தூக்கி என்ன சவிட்டிக்கிட்டு ஊர் மக்கள் கூடணுன்னா நான் தப்பி ஓடுறாரு. காரில் என்ன ஏறுறாரு. காரில் ஏறி என்ன தலைவர் தப்பி எட்வின் ஜோஸ். இதுதான் ரீத்தாபுரம் பேரூராட்சி தலைவராக எட்வின் ஜோஸ் ஆகும். இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தினது என்ன தப்பி காரில் தப்பி ஓடும்போது ஊரில் உள்ள ஒரு ஆள் கேட்குறாரு, ஏன் இப்படி இந்த ஆளை அடிச்சுக்கிட்டு தப்பி போகிறான் இந்த ஓடியான்னு. அந்த ஆளையும் தள்ளி விட்டுக்கிட்டு காரை எடுத்துகிட்டு என்ன ஓடியாரு பாருங்க. இவ்வளவு பெரிய கொலைவரி தாக்குதல் கொலைகாரனையாக ரீத்தாபுரம் பேரூராட்சி தலைவராட்டு காங்கிரஸ் கட்சியில் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டுக்கு சில கவுன்சிலர் மக்கள் வந்து ஒரு தவறு நடந்தால் தட்டி கேட்க வேண்டியது அனைத்து மக்களுக்கும் கடமை. அந்த பனை விலையில் அடிக்கடி தரமற்ற பைப்பு போடியதுனால பொட்டி அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி நிறைய விபத்து அதனால நடக்குது. இதை நல்ல பைப்பு போட சொன்னதுக்கு உடனே ஓடி வந்து காரில், அதுவும் அவருக்கு மனைவியும் சேர்ந்து எட்வின் ஜோஸுக்கு பேரூராட்சி தலைவருக்கு மனைவியும் சேர்ந்து அந்த காரில், மனைவி காருக்குள்ளே இருக்காங்க, வந்து கார்லண்டு இறங்கி கழுத்தை பிடிச்சி நைக்கி அந்த ஆளை தள்ளி போட்டு மரியராஜன் என்பவர் பனவளையில் உள்ள அவருக்கு வீட்டுக்கு முன்னே வந்து இந்த கொலைவரி தாக்கல் பண்ணுறாருன்னா வேறு இடத்துல என்ன எப்படி இருக்கும்? இந்த 3 நாள் ஆகியும் அவர் மரியராஜன் மருத்துவமனையில் இருக்கார். 3 நாள் ஆகியும் இதுவரை எந்த வழக்கும் பதிக்கலை. குளச்சல் காவல் நிலையம் பார்த்துட்டே இருக்குது. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த இது போயிருக்கு, இந்த வீடியோலாம் அனுப்பி கொடுத்துருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களும் மாவட்ட எஸ்பி கிட்ட போகிறது வரை இதை ஷேர் பண்ணணும். பேரூராட்சி தலைவரை உடனடியாக கைது செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும், காங்கிரஸ் கட்சி இவரை கட்சியில் விட்டு நீக்கணும், உடனடியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். உடனடியாக 3 நாளாயும் இந்த ஆளை கைது செய்யலை. இப்போ வந்து பேரூராட்சி தலைவர் கவுண்டர் பெட்டிஷனுக்காக வேண்டி